ஒரு ஸ்கூல் டீச்சர் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. நாளைக்கு வரும் பொழுது உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்க நேமை ஒரு தக்காளியில் எழுதி அதை பேக்கில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கவுண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. சிலவங்க 5 தக்காளி வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க, சிலவங்க 20 தக்காளி வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாருக்கிட்டேயும் 1 வீக்குக்கு நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் இந்த தக்காளி பேக்கோட தான் போகிறீங்க வரீங்க அப்படின்னு டீச்சர் சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. முதல் நாள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாள் போக போக தக்காளி எல்லாம் கெட ஆரம்பிக்குது. அதோட ஸ்மெல் யாருக்கும் பிடிக்கவே இல்லை. சிலவங்களுக்கு வெயிட்டாக இருக்கிற தக்காளி பேக்கை தூக்க முடியல. 1 வீக் போனதுக்கு அப்புறம் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டாங்க, இந்த அசைன்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, இந்த தக்காளி எல்லாம் கெட ஆரம்பிக்குது, எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சிலவங்க இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது, என்னால் அதை தூக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டீச்சர் சிரிச்சுக்கிட்டே, எப்படி இந்த அழுகின தக்காளியை உங்களால் வச்சுக்க முடியலையோ அதே மாதிரி தான் உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்கிற வெறுப்பும். மற்றவங்க மேலே இருக்கிற வெறுப்பை தூக்கி போட்டுட்டு மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து நீங்கள் ஒதுங்கி இருந்தீங்க அப்படின்னா நாம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. இதுதாங்க இந்த கதையோட கருத்து. Forgive and forget. நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது என் உலகம். நான் உங்கள் நித்யா பாலசுப்ரமணியம்.